நம்மள 10 நாளைக்கு வீட்ல தனியா விட்டு போறதுனாலும் எதுவுமே செஞ்சு வைக்காம தாங்க போவாங்க அம்மா. ஆனா அந்த பையன ஒரு நாள் விட்டுட்டு திருச்செந்தூர் போயிட்டு வர்றதுக்காக என்னென்ன பிரிப்பரேஷன் பண்ணி வைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? அழுகுறதா அழுகுறேன் சார் இந்த வெங்காயத்த தொலைச்சுக்கிட்டே அழுன்னு சொல்லிட்டு வெங்காயத்த வேற கையில குடுத்துட்டு போயிட்டாங்க. வேற வழியே இல்ல இந்த அப்ரசண்டி வேலையெல்லாம் எனக்கு செஞ்சு குடுத்தீங்கன்னா தான் கூட கூட்டிட்டு போவேன். இல்லன்னா வீட்லயே இருன்னு சொல்லிட்டாங்க. சரி சொல்ற வேலையெல்லாம் செஞ்சாதான் நாளைக்கு போற பக்கம் ஏதாவது சாப்பிடறதுக்குலாம் வாங்கி தருவாங்க. ஜாலியா இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தா எங்க அம்மா இருக்கு பாரு ட்விஸ்ட். இந்தா புளி சோத்த கிளறேன் டிஃபன் பாக்ஸ்ல போடுறோம். அதை தான் எடுத்துட்டு போய் ஒரு நேரத்துக்கு சாப்பிடுறோம்னு சொல்லிட்டாங்க. ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி எங்க அம்மா டூர் எங்க வேணா போவாங்க. ஆனா ஒரு நேரம் சாப்பாட்டை நான் மிச்சப்படுத்துறதுல அம்பானியை ஓவர்டேக் பண்றதா இல்லையான்னு பாருங்கிற மாதிரி தான் பண்ணுவாங்க. எங்க வீட்டுல எங்க அம்மா மட்டும்தான் இப்படியா? எல்லார் வீட்லயுமே இப்படிதான் இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. நான் இன்னைக்கு வியர் பண்ணிருக்கேன் இந்த மேக்ஸி ட்ரெஸ் பாத்தீங்கன்னா யுகிஸ் ஃபேஷன்ங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்தாங்க அனுப்பியிருந்தாங்க. எனக்கு பர்சனலா இந்த ட்ரெஸ் ரொம்பவே ஃபேவரட் ஆயிடுச்சு. கிளாத்துமே சூப்பர் சாஃப்டா இருக்குங்க. ஒன் டே ஃபுல்லா வியர் பண்ணியிருந்தேன். செம்ம கம்ஃபர்டபுளா இருந்தது டிராவல்லையுமே. காவடிக்கு நான் அம்மா அப்பச்சி 3 பேர் தாங்க போயிருந்தோம். தம்பி வீட்டுல தான் இருந்தாங்க. ஒரே நாள்ல திருச்செந்தூர், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், பழமுதிர்ச்சோலைன்னு சொல்லிட்டு ஒரு ஆன்மீக ட்ரிப்பவே முடிச்சுட்டு வந்தாச்சுங்க. ட்ரெஸ்ஸோட லிங்க் வேணும்னா பேஜ் டேக் பண்ணிருக்கேங்க, செக் பண்ணி பாருங்க.